Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிக் கேம் மேக்கர். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டியால நம்ம குழந்தைங்களுக்கு பண்ற கேம் தான். இதில் நீங்கள் மேரியோ நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியும். நீங்கள் பிளாக்கை வச்சு கையை தொட்டு இப்படி அசைச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம கேரக்டர்ஸ்குள்ளே பார்க்கலாம். நமக்கு நிறையவே கேரக்டர்ஸ் நான் சிம்பிளாக தொடுறேன். இப்போ நான் இதை தொட்டுக்கிறேன். இப்போ இதை தொட்டுக்கலாம். தொட்டுட்டு எந்த பிளாக் எடுக்கலாம், இந்த பிளாக் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அப்படியே மேலே எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டே இப்படி மேலே எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கீழே எடுத்துகிட்டே வாங்க, வந்துகிட்டே இருங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம், வந்துருச்சு, வந்துக்கிட்டே இருக்குது. மேலே எடுத்துகிட்டு போகலாம், வாங்க வெயிட் பண்ண. இப்போ இவ்வளோ பெருசாக நம்ம கட்டியிருக்கோம். இப்போ இதுலேருந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போகலாம், வாங்க எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் கட்டிட்டு இப்போ வாங்க மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி இதை பண்ணிங்கன்னா க்ரியேட்டிவிட்டி ரொம்பவே அதிகமாகும். பிளாக்ஸை வச்சு கட்டுற மாதிரியே தான் இந்த பசலும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் விளையாடும் போது அதில் செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி மேரியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் ஃபாரஸ்ட் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது கொடுத்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பி பிளாக்ஸ்குள்ளே போயிட்டு நடுவில் இருக்கிறது எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ வரிசைலாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் போட்டு அப்புறம் தான் எனிமீஸ். ஓகேவா, வாங்க கீழே போகலாம், கீழே போகலாம், கீழே போகலாம், போகலாம் போகலாம் போகலாம். மேலே ஏறிச்சு, கீழே போகுது. இப்போ நம்ம எனிமீஸ் போட போகிறோம். வாங்க எனிமீஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். போட்டுடலாம். இத்தனை எனிமீஸ் போடுறேன், ரொம்ப அதிகமான எனிமீஸ் போடுறாங்க, அப்புறம் விளையாடவே முடியாது. இதை நீங்கள் பப்ளிஷ் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் லாகின் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு கேம் ரெடி ஆகி பப்ளிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் எனக்கு இவ்வளோ போதும். இப்போ நான் பேக்ரவுண்ட் மாற்றிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் நம்ம கேம் விளையாடும் போது வரும். ஓகேவா, இப்போ நம்ம மேலே இருக்க பட்டனை கிளிக் பண்ணிட்டு நான் இதில் கேம்னு கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். நான் கேம்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம அட்டாக் பண்ணணும். ஜோம்பிஸ் வரும், வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம அதை அட்டாக் பண்ணுறோன்னா அதில் அப்படியே விட்டு எரியும். இப்போ வாங்க மேலே போகலாம். ஜம்ப் ஓடு, ஜம்ப் வாடி ஓடு ஜம்ப். இந்த மின்னல் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் ஜெயிச்சிடலாம். போடு ஜம்ப் போடு, பார்த்து போகும். இப்போ ஜம்ப் பண்ண வேண்டியிருக்கும். வாங்க ஜம்ப் பண்ணிடலாம். சொன்ன மாதிரியே பேக்ரவுண்டும் வந்துருச்சு பாருங்க. ஜம்ப். இங்கே பாருங்க, அந்த மாதிரி அதை அடிக்கிறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். குட்டியாக இருக்கிறதுலாம் நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். வாங்க ஜம்ப் அவுட் ஆகாமல் போயிடணும். அவுட்டு ஆகிட்டோமா? அப்போ கீழே. சரி, நெக்ஸ்ட் ரவுண்டு வாங்கப்பா. முதல்லேருந்து வருது கைஸ். திருப்பி அப்படியே மேரியா மாதிரியே தான் இருக்கு. போடு ஜம்ப் போடு. 14 எனிமீஸ் இருக்கு நம்மளுக்கு. ஜம்ப் பண்ணு.
போடு போடு ஜம்ப் போடு ஜம்ப் போடு 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 ஜம்ப் போடு போயிட்டே இருக்கோம் guys. முடிஞ்ச அளவு போயிட்டோம். இந்த வாட்டியாச்சும் தோக்காம ஜெயிச்சிடணும். ஜம்ப் பண்ணிடு. அவுட் ஆயிட்டோம். பாய் guys. வீடியோ